அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வெள்ளக்கோவில் சக்திவேல் பேசுகிறேன். அதாவது இன்னைக்கு நாம இந்த பதிவுல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது ஒரு நபர் பெயர், புகழ் அடைவது எப்படி? பொதுவா நம்ம எவ்வளவுதான் பணம், காசு, பொருள் இதெல்லாம் இருந்தாலும் கூட நல்ல பெயர் வரணும், நல்ல புகழ் வரணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு நடந்தாதான் நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்ந்து செல்ல முடியும். ஒரு ஊக்கம் வேணும் இல்லைங்களா? ஸோ, நமக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடிய ஜாதகங்கள் இருக்கிறது. ஈஸியா கிடைக்கக்கூடிய ஜாதகங்கள்னா, உதாரணமாக ஒரு குரு, சூரியன் இணைவு இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அந்த ஜாதகங்களுக்கு ஈஸியாவே அவங்களுக்கு பெயர், புகழ் இதெல்லாமே ஒரு ம் ஒரு பரம்பரையாக ஒரு தொன்று தொற்று அந்த மாரி கிடைச்சுக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அவங்களுக்கு அது ஒரு லைட்டா புஷ் பண்ணாலும் கூட அவங்களுக்கு பெயர் கிடைச்சிரும், புகழ் கிடைச்சிரும். இதெல்லாம் கூட ஈஸியா கிடைச்சிருது. ஆனா நெறைய நண்பர்களுக்கு, நெறைய பேரு ஜாதகத்துல நாம் பார்த்தோம் அப்படின்னா, சார் நான் எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கேன். எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்கேன். ஆனாலும் கூட எனக்கு அதுக்கு அதற்கு சரியான ஒரு இது கிடைச்சதே இல்ல. ஒரு நல்ல ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா, அப்ரிஷியேட் அந்த மாரிலாம் எதுவுமே கிடைக்கல சார். அப்படின்னா, அவங்களுடைய ஜாதகத்துல குருவும், கேதுவும் இணைஞ்சிருக்கான்னு பாருங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. குரு, சூரியன் இணைவு பெயர், புகழ்களை அள்ளி குடுக்கிறது. ரொம்ப ஈஸியா அவங்களுக்கு பெயர் கிடைச்சிருது, புகழ் கிடைச்சிருது. அ அழியாத புகழ் கிடைக்குது. ஏன் நான் இத சொல்றேன் அப்டின்னா, சூரியன் என்பவர் காலபுருஷ தத்துவப்படி 5ஆம் வீட்டு அதிபதி நம்ம சொல்றோம். சூரியன் தான் அந்த புகழுக்கு காரணகர்த்தாவே சூரியன் தான். அது சூரியன் என்பது பரம்பரையை குறிக்கக்கூடிய ஒரு காரகர். ரைட்டுங்களா? ஒரு ராஜகிரகம்னு சொல்றோம். அப்ப குரு, சூரியன் இணைவு என்பது நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு செல்லும் இடத்தெல்லாம் புகழ் ஏற்படும். ரைட். இன்னொரு அமைப்பு இருக்குங்க. குரு, சனி. இந்த குரு, சனி இணைந்தாலும் பேசிக்கா ரொம்ப நல்லவர். இதுல இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். குரு, சூரியன்னாலும் பேசிக்கா ரொம்ப நல்லவங்க. குரு, சனி இணைவுனாலும் பேசிக்கா ரொம்ப நல்லவர். ரைட்டுங்களா? ரொம்ப, ரொம்ப இன்னசென்ட்ன்னு சொல்லலாம். இப்ப குரு, சூரியன்னா கூட ஒரு ஒரு ஆளுமை திறன் இருக்கும். ஒரு நிர்வாக திறன் இருக்கும். குரு, சனின்னா அ ரொம்ப மென்மையானவங்க. அ அவங்க இன்னசென்ட் அந்த மாரி. எதெல்லாம் உங்களுக்கு பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த குறுக்கு வழியெல்லாம் நெறைய அவங்களுக்கு தெரியறதில்ல. குறுக்கு வழியே அவங்க மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு நேர்மையா போகத்தான் முயற்சி பண்ணுவாங்க. அதுதான் அந்த குரு, சனி, குரு, சூரியனுடைய இணைவு. சரி. அப்புறம் ஏன் சார் அந்த குரு, கேத சொன்னோம் அப்படின்னா, குரு, கேது என்பது வாழ்க்கையில் சேக்ரிஃபை லைஃப், சர்வீஸ். கேது என்றால் சர்வீஸ் ஓரியன்டட். எதையுமே எதிர்பார்க்காம குடுக்கிறது. புரியுதுங்களா? இப்ப சர்வீஸ்னா என்னங்க? இப்ப ஜோதிடம் ஒரு சர்வீஸ் தான். எதையும் எதிர்பார்க்காம குடுக்குறது தானே ஜோதிடம். அதுபோல சர்வீஸ் ஓரியன்டடா அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு சாதாரணமாவே பெயர், புகழ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆகும். ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா சர்வீஸ்ங்கிறது அவ்வளோ சீக்கிரம் எல்லாத்துக்கும் தெரிய வராது. அது தெரிய வரணும், புரிய வரணும். உண்மையிலே இவர் நல்லவர் தான்ங்கிறது தெரிய வர்றதுக்கு ரொம்ப காலம் எடுக்கும். அவங்க செய்யறதே வெளிய வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஆனா குரு, சூரியன்னா அவங்க ஒரு சின்ன விஷயம் செஞ்சாலும் கூட எல்லாத்துக்கும் தெரிஞ்சிரும். அது பெரிய ஸ்பிரிட் ஆயிரும். பெரிய புகழ் கிடைச்சிரும். குரு, சூரியன், குரு, சனி இணைவு என்பது பெயர் புகழை ஏற்படுத்தும். ரைட்டுங்களா? இது ஒரு நல்ல கிரக சேர்க்கை. இந்த மாரி கிரக சேர்க்கை ஒரு ஆண் ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா, அவர் நிச்சயமா ரொம்ப நல்லவருங்க. ரொம்ப நல்லவங்க. அவங்கள நீங்க மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப தங்கமானவங்க. அவங்க உங்க வாழ்க்கைக்கு உபயோகம் தேவை. உபயோகப்படுத்திக்கோங்க. அதான் நான் சொல்லுவேன். அவங்க உங்க வாழ்க்கைக்கு உபயோகம் செய்வாங்க. ரைட்டுங்களா? அதே நேரத்துல நீங்களும் உபயோகப்படுத்திக்கங்க. சரிங்களா? அப்போ எது பெயர் புகழ்களை கொடுக்கிறது? எதை எது பெயர் புகழை மறைக்கிறது? மறைக்கிறதுன்னா, ரொம்ப லேட்டா கிடைக்கிறது. அதான். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. மீண்டும் அடுத்த பதிவில். நன்றி.